இன்னைக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடணும் போல இருக்குன்னு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா தான் வீட்ல சுத்தமா நெய்யே இல்ல. நம்ம கையில தான் பாலாடை இருக்கு. இதுலேருந்து கொஞ்சமா நெய் எடுத்துடலான்னு சொல்லிட்டு, இருந்த பாலாடையெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டு 4, 5 ஐஸ் கியூபையும் போட்டுட்டு, மிக்ஸியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனா, இந்த ஜார் சரிப்பட்டு வரல அப்படின்னு பெரிய ஜார்ல மாத்திட்டேன். நல்லா அழகா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது தெரிஞ்சது. சாரி வெண்ணெய் பிரிஞ்சு வந்தது தெரிஞ்சது. பாருங்க. அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில ஐஸ் கியூப் தண்ணியில இந்த இத போட்டு 2, 3 தடவ வாஷ் பண்ணணும் வெண்ணெய. வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா, வீட்லயே செஞ்ச சுத்தமான பட்டர் கிடைச்சுச்சு. உங்களுக்கு பட்டர் வேணுனா அப்படியே வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி. அப்படி இல்ல நெய் தான் வேணும் அப்படின்னா, ஒரு அடிகனமான பாத்திரத்தில போட்டு இந்த மாரி காய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா, சுத்தமான நெய் வந்து கிடைச்சிருச்சு. அப்புறம் குக்கர்ல வந்து அரிசி வேக வச்சுட்டேன். இதில 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் மட்டும் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 5, 6 விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுக்குள்ள எங்க சார் எந்திரிச்சிட்டாரு. அவருக்கு தண்ணி குடுத்து, அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு, அரிசிய வந்து நல்லா மசிச்சு எடுத்துட்டு, பாகு தனியா காய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து அரிசியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். லாஸ்ட்டா வந்து தாளிப்பு மட்டும் குடுத்துட்டேன். முந்திரி நெய்யில போட்டு தாளிச்சு கொட்டுனா, அது மணக்க மணக்க பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அளவான இனிப்புல செம்ம டேஸ்ட்டா இருந்தது. பாய் பாய்.